கத்திரி பசம் சூத்திரம். நம்ம வந்து என்ன படிச்சுட்ருக்கோம், எசேக்கியேலை பற்றி பார்த்துட்ருக்குறோம், பைபிள் ஸ்டடி. அதில் வந்து இப்போ வந்து எசேக்கியேல் அடையாளப்படுத்துகிற காரியத்தை வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து என்னென்ன பார்த்துருக்கோம், 5 தலைப்பில் பார்த்துருக்கோம். 5 தலைப்பு. என்ன தலைப்பு? ஃபஸ்ட்டு வந்து அந்த செங்கல் வைக்கிறது, அப்புறம் இருப்பு. அடுத்து வந்து அதில் செங்கல்லே வந்து இருப்பு சுவர் வந்துடும். அடுத்தது எசேக்கியேல் ஒர்க்கழித்து படுத்துக்கிறது. 3வது வந்து பஞ்சம். 4வது சவரன் கத்தி. இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எருசலேமில் சிறையிருப்பை குறித்த அடையாளம். இந்த சோகத்தில் வந்து ஓட்டை போட்டுட்டு வெளியில் வருவார், அதை அடையாளப்படுத்துகிறார். அது வந்து பார்த்திங்கன்னா எசேக்கியேல் 12:1-28 வந்து ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். அதோட விளைவுகள் யார் என்ன அப்படிங்கிறதுலாம் போட்டிருக்கோம். இப்போ 12:1-6 மட்டும் வாசிச்சிருக்கோம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கியிருக்கிறாய். காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமற் போகிறார்கள், கேட்கும்படிக்கு அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமற் போகிறார்கள். அவர்கள் கலக வீட்டார். இப்போது மனுபுத்திரனே, நீ பரதேசம் போகும்படி பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்தி பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக பிரயாணப்படு. உன் ஸ்தலத்தை விட்டு வேறே ஸ்தலத்துக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக புறப்பட்டு போ. அவர்கள் கலக வீட்டார் ஆன போதிலும் ஒருவேளை சிந்தித்து உணர்வார்கள். சிறையிருப்புக்கு போகிறவனைப் போல் உன் சாமான்களை நீ பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக வெளியே வைத்து, நீ சாயங்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக சிறையிருப்புக்கு போகிறவனைப் போல் புறப்படுவாயாக. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நீ சுவரிலே துவாரமிட்டு அதன் வழியாய் அவைகளை வெளியே கொண்டு போவாயாக. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவைகளை உன் தோளின் மேல் எடுத்து மாலை மயங்கும் வேளையிலே வெளியே கொண்டு போவாயாக. நீ தேசத்தை பாராதபடி உன் முகத்தை மூடிக்கொள். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை அடையாளமாக்கினேன் என்றார். இப்போ அந்த 4 வருஷத்தில் பார்த்தோம்னா அந்த அடையாளத்தை மட்டும் பார்த்துட்டு அப்படியே பின்னாடி என்ன லிங்காக இருக்குது, கர்த்தர் என்ன சொல்ல வரேன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிருள்ள உவமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பிரித்து பார்க்குறோம். அவர் ஃபஸ்ட்டு அழைப்பை பார்த்தோம், அழைப்பில் கூட இன்னும் கொஞ்சம் இருக்குது. அவர் வந்து ஒரு தரிசனகாரனை பார்க்குறோம். அடுத்து ஒரு அடையாளப்படுத்துறது பார்க்குறோம். இன்னும் தீர்க்க தரிசனங்கள், ஓமைகள், நியாயத்தீர்ப்பு, திரும்ப அவரை கொண்டு வந்து சேர்க்கறது, புதிய ஆலயம், எல்லா காரியமும் இந்த எசேக்கியேல் வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து என்ன சொல்ல வர்றாரு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சிறையிருப்புக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னா போக போகிறாங்க. ஃபஸ்ட் வந்து இருப்பு சோவை சட்டிலாம் வைக்கும்போது முற்றுகையிடாது சொன்னார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கழிச்சு படுக்கும்போது அந்த முற்றுகை இடும்போது உள்ளே என்னெல்லாம் நடக்கும், கொஞ்சம் போல என்ன செய்யலாம், பயர்லாம் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு சொல்கிறார். அது ஒரு அடையாளம். வெட்டுறாரு, முடியை வெட்டுறாரு. முடியை வெட்டி காமிக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, அங்கே வந்து பஞ்சம், பட்டயம், சிதறடிக்கப்படுறது, இந்த காரியங்கள் சொல்கிறாரு. இந்த அடையாளத்தில் என்ன சொல்கிறாரு, நீ டோட்டலாக என்ன செஞ்சிருவேன், போயிடுவேன். அப்போ வந்து அவர் இந்த அடையாளங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது இவருக்கு எதிராக ஒரு கூட்டம் இருக்குது. இது வந்து பொய்யான தீர்க்க தரிசனம். இங்கே வந்து சிதேக்கியேல் இருக்காரு, உள்ளே இருக்கிறாங்க, வெளியில் ஒரு வந்து பாபிலோன் ராஜா வந்து முற்றுகை இருக்கிறாரு, ஆனால் தேவன் எங்கள் கூட இருக்கிறாரு, அதனால் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆட்டில் உள்ளே இருக்கிறாங்கன்னா எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் என்ன செய்யறாங்க, அடையாளங்களை அவர் செய்யல நம்பலை. ஜனங்கள் நம்பாதனால என்ன செய்யலாம், அவர் கர்த்தர் என்ன செய்யலாம், திரும்ப திரும்ப எப்படியாகி என்ன செய்யணும், அவங்கள வந்து செய்யணும், இந்த நியாய தீர்ப்புக்கு தப்புவிக்கப்படணும்னு சொல்லி செய்கிறாரு. கர்த்தர் வந்து விரும்பி என்ன செய்ய எசேக்கியேல் வந்து இந்த அடையாளப்படுத்துறாரு. இந்த அடையாளத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன தப்பி போகிறத குறித்து அடையாளப்படுத்துகிறார். ஒரு சோகத்தில் ஒரு குணசீலம், ஒரு தன்னுடைய சொந்த வீடு, வாடகை வீடு அடிக்க முடியாது, ஆனால் வேதம் வரணும்னு தான் சொந்த வீடாக இருக்கணும். நம்ம வந்து அவர் வந்து கேப்பார் நதி என்பது பார்த்திங்கன்னா பாபிலோன் தேசத்தில் வந்து சிறையிருப்புக்கு போயிருக்கிறாரு. போயிருக்க இடத்துல ஒரு சொந்த வீடாக, சொந்த வீடுலாம் எடுக்க மாட்டாங்களா, சரியா? அதனால் சொந்த வீடாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம்னா சொந்த வீடுன்னா சொல்கிறாங்க. இருக்கணும்னு சொல்ல சொந்த வீடு தான். இல்லை சவர் வந்து ஓட்டையெல்லாம் போடுறாங்கன்னா வாடகை வீடு கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த இதில் வந்து வேதம்னா இல்லை சொந்த வீடு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அப்போ என்ன பண்ணுறாரு, அவருடைய இந்த ஜாமான்களை ரெடி பண்ணுறாரு. அடுத்த சோகர் என்ன செய்றாரு, ஓட்டை போடுறாரு. ஓட்டை போட்டுட்டு இந்த ஜாமான் எடுத்து வெளியில் வச்சுட்டு சாயங்காலம் என்ன செய்கிறாரு, தூக்கி தலையில் வச்சுட்டு கிளம்புறாரு. படி அப்படி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லுறாரு. அப்போ சொல்லும்போது பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தான் தப்பு சிதறடிக்கிறப்படுறவங்க, தப்பி ஓடுறவங்கன்னா மெயினாக வந்து சிதேக்கியா ராஜா பற்றி தான் இந்த காரியத்தை வந்து கத்த சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி வசனம் வந்து சரி. விஷயங்கள் 12:2 வருஷம் 12:2. மனுபுத்திரனே, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கியிருக்கிறாய். காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமற் போகிறார்கள், கேட்கும்படிக்கு அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமற் போகிறார்கள். அவர்கள் கலக வீட்டார்கள். கலக வீட்டார். இஸ்ரேல் வந்து கலக வீட்டார்னு சொல்லி சொல்கிறாங்க. இஸ்ரேல் வந்து கலக வீட்டார் அப்படின்னு டாக்டர் எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா, அங்கே வந்து நமக்கு ஆபிரகாம் எங்கே இருக்கிறாங்கன்னா கல்தேய தேசத்தில் வந்து இருக்கிறார். அங்கே இருக்கிற மேதியா பெர்ஷியா யார், பாபிலோன் ராஜா, கொடூரமான ஆட்கள். அதன் மத்தியிலே வந்து ஆபிரகாம் இருக்கிறார். அப்போ எல்லாருமே வந்து சொந்தக்காரங்க தான், பங்காளின்னு சொல்லி சொல்லுவாங்க. சேம் காம் யாப்பேத் ஒரே ஒரு குரூப் இருக்கிற பிள்ளைங்க. அப்போ சேம் வந்து கர்த்தர் வந்து பிரித்து எடுக்கிறதுனால அவங்க பக்குவப்பட்ட ஒரு சந்ததியாக வரணும், கர்த்தருக்குள்ள வர்றதுனால. இப்போ அந்த சேம் சந்ததியில் வந்து ஆபிரகாம் மட்டும்தான் வந்தார். மீதி யார் எப்படி இருந்தாலும் சொல்லப்படாது. யாப்பேத்தை இப்போ சேம்னா இப்போ நம்ம என்ன செஞ்சிருவோம், இஸ்ரேல் சொல்லி சொல்லிடுவோம். யாப்பேத் அப்படிங்கும்போது ரஷ்யா, அந்த ஜெர்மனி, ஐரோப்பா தேசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அமெரிக்காவில் வந்து எப்பிராயிம் கோத்திரம் அப்படின்னு. அப்போ இஸ்ரேல் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 12 கோத்திரம் எங்கெங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சி வைக்கிறாங்க. மற்ற தேசங்களில் இப்போ நம்ம தேசங்களில் எந்த கோத்திரம் அப்படின்னு தேடுறது கிடையாது. ரஷ்யாவில் போய் தேடினாலும் நமக்கு வந்து பார்த்தோம்னா அது கிடைக்கும். ஆனால் பொதுவாக வந்து வல்லுநர் சொல்கிறாங்கன்னா அந்த மேற்கில் வடக்கில் இருக்கிற ரஷ்யா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாப்பேத் சந்ததி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேயா? அப்போ இப்போ நம்ம அந்த ரஷ்யாவை பற்றி பார்த்தோம்னா புட்டின் அதிபர், அப்புறம் யார் ஜிம்மா இருக்கிறது, கிம் அவங்களாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொடூரமான தன்மைகள் தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சந்ததிக்குள்ளே இருந்து யார் வர, ஆபிரகாம் வந்து கர்த்தருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே இருக்கிறார். அவர் தேர்ந்தெடுக்கும் போது பின்னாடி வர ஜனங்கள் கலக அந்த அந்த சுவாபங்கள் என்ன செய்து அப்படியே வந்துக்கிட்டே. இப்போ இவங்க எப்படி வந்து இப்போ ஆபிரகாம் வந்து பிரித்து எடுத்து, அதுக்கு முன்னாடி உள்ள நோவாவில் வந்து பிரித்து எடுக்கிறாரு, ஆபிரகாம் வந்து பிரித்து எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆபிரகாம் வந்து பிரித்து எடுத்து கானான் இஸ்ரேல் தேசத்துக்கு வந்துட்டாங்க. அந்த பிறகு எதுக்கு இப்படி கலகம் பண்ணுறாங்க, எதுக்கு கர்த்தருக்கு உருவமாக போகிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்மளும் எடுத்துக்கலாம். நம்ம சுற்றி இருக்க வேளாரியால் எல்லாரும் புரிஞ்சாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கிறாத ஒரு கலகம் பண்ணுற ஜாதி தான் நமக்கு சுற்றி இருக்கு. நமக்கு இருக்கிற கற்று பேசுகிற தெரிந்தெடுத்துக்கிறார். ஆனால் நம்மளும் மட்டும் தெரிந்தெடுத்துக்கிறாரு, அவங்களையும் தெரிந்தெடுக்கல அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே கர்த்தரை அழைக்கிறது. யாருமே என்ன செய்ய மாட்டாங்கன்னா கூப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. கூப்பிடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சட்டை செய்யணும் அதை வந்து என்ன செய்யறது, ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறது இல்லை. எந்த விதத்துலையாவது கர்த்தரை செய்வார், பேசுகிறது, நம்ம வந்து சந்திக்கிறது, அவர் வந்து தருணம் கொடுக்கறது. ஏன்னா இப்போது ஆண்டவரை நம்ம போய் பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் எப்படி எனக்கு வெளிப்பட்டீங்க, உங்களை பற்றி எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அவர் சொல்ல இடம் வைக்க மாட்டேன். சிலர்கிட்ட கேட்குறான், நான் வந்து சிகிச்சை கேள்விப்பட்டதில்லை, பார்த்ததில்லை, வச்சதில்லை அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளும் யோசிச்சு பார்ப்போம், என்னடா நமக்கு மட்டும் கர்த்தர் வெளிப்படுத்திருக்கிறாரு, இவங்களுக்குலாம் கர்த்தர் வெளிப்படுத்தலையா அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தர் மெசேஜ் பண்ண அந்த இயேசு கிறிஸ்து குறித்து மெசேஜ் பண்ண கர்த்தர் வந்து வெளிப்படுத்தியிருப்பார். அதுதான் சத்தியம். வெளிப்படுத்தாமல் சொல்ல என்னுடைய சுவிசேஷமோ என்னுடைய இந்த காரியம் வந்து உலகத்தில் வந்து எல்லா இடமும் தெரிஞ்ச பிறகு தான் என்ன செய்ய நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. அப்போ நம்ம சொல்லித்தான் வருவாங்க கிடையாது. எந்த விதத்தில் என்ன செய்கிற கர்த்தர் வந்து அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்துகிறது அது சட்டை செஞ்சுருக்க மாட்டாங்க. எதுக்கு வந்து சட்டை செய்யணும்னா அது மனசுக்கு அது கடினப்படுறது. ஏன் கடினப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொதுவாக ஆண்டவருக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், வார்த்தைகள் வந்து நம்ம கேட்டுட்டு வந்துன்னா கீழ்ப்படியாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா மனுஷனா அந்த இருதயம் வந்து கடினமாக எப்படி கடினமாகும் அப்படின்னா
ஏதேன் தோட்டத்தில் என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படி. இங்கே சிலுவையில் வருகின்ற கீழ்ப்படிந்தது. அது கீழ்ப்படிதல் அப்படிங்கும்போது வந்து அது என்ன பார்த்தீங்கன்னா இந்த பிசாசின் கிரி எதிர்த்து நிற்கிறது. அங்கே அந்த பாதுகாப்பு வச்சிருந்த கேள்வி தான் என்ன கீழ்ப்படியாமல் சிங்காசனத்தோட கீழே தள்ளப்படுறாங்க. அப்போ அந்த ஆவி கிரியை செய்யும்போது எதிர்த்து நிற்கிறவனாயும் எப்போவுமே எதிர்த்து நிற்கிறேன். எந்த காரியத்துக்கு எதிர்த்துங்க நான் இன்னைக்கு உலக காரியத்தில் இருக்குங்க, எந்த காரியத்துக்கு எதிர்த்துனாலும் அந்த காரியம் எப்படி வருதுன்னா அந்த பிசாசு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்படியே உள்ள வர தான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக அந்த டோட்டல் பிசாசுடைய கிரியை உள்ள வரும்போது ஆவியானுடைய தேவனுடைய கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யாது கேட்கப்படுகிறது. அதுதான் சொல்றாங்க கண்கள் இருந்தும் காணாம். ஆமாம், கண்கள் அந்த இடத்துல கண்கள் ரெண்டு கண்கள் இருந்தாலும் காணாமற் போகிறார்கள். காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தார். காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமற் போகிறார்கள். சத்திய ஆண்டவர் வந்து இந்த காரியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டேங்கிறான். அப்போ 28-27 என்ன சொல்றாரு பவுல் வந்து என்ன பண்றாரு? இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாக கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார். ஆமா, இப்போ இவர் நம்ம பவுல் எடுத்துக்கிட்டோன்னா என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து புறஜாதிக்கு அப்போஸ்தலன். ஆனால் அவர் என்ன செய்யறாரு? தான் வந்து பிறந்த அந்த இஸ்ரவேல் கோத்திரம் எப்படியாவது ஆண்டவருக்குள்ள வந்துடணும்னு சொல்லி என்ன செய்யறாரு? பயங்கர பிரயாசப்படுறாரு. லாஸ்ட் மூமெண்ட்ல என்ன சொல்றாங்க? எல்லாரையும் வர வச்சு பேசுறாரு. பேசும்போது என்ன செய்யறாங்க? யாருமே என்ன செய்யறாங்க? நான் ஒரு வேலை கேட்குறோம் அப்படின்னு சொல்லி கடந்து போகிறாங்க. கடந்து போகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 யோவான் 2:22 வருஷம். 1 யோவான் 2:22. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. இவங்க வந்து ஏன் கேட்கல? இப்போ இங்கே நம்ம பவுல் இஸ்ரவேல் அந்த 28-27 சம்பவம் பார்த்தோம்னா 28வது அதிகாரம் 27வது வருஷத்துல சம்பவத்தை நினச்சோம்னா இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் அறியப்பட்ட அந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் பவுல். அந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் பவுல். அப்படி இருக்கையில் அப்போ அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்? எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நல்லாவே இது வாய்ப்பு இல்லை, நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவங்க என்ன செய்யல? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கல. ஏன் ஏற்றுக்கல? அவங்களுடைய பாவம் அதை செவி சாய்க்க விடணும் இல்லையா? அவங்க இருதயம் கொழுத்து இருக்கிறது பாவம் வந்து செவி சாய்க்க விடாததான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இயேசுகிறத சொல்லி ஒருத்தர் நம்ம இயேசுகிறதுக்கு ஒருத்தர் சொல்கிறோம் அப்படின்னா அவங்க ஏன் ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படின்னா இருதயம் வந்து என்ன செஞ்சிருக்கு? கரைப்பட்ட பழுத்து இருக்கு. ஆமாம், திமிரு, பெருமை, நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த இருக்கிறவங்க சரி அதை அக்செப்ட் பண்ண முடியாது. அது எப்படி பொறுத்திருக்குன்னா அந்த அசுத்தா என்ன செஞ்சிடணும்? உச்சாதில் அந்த உள்ளங்கால் வரைக்கும் என்ன செஞ்சிடணும்? குடியில் அசுத்தாவில் உள்ள போக 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 எல்லாத்தையுமே என்ன செய்வோம்? எழுத்துது. சத்தியத்தை பார்க்கக்கூடாது. நீங்கள் பைபிள் படிக்கணும்னு படிக்க மாட்டாங்க. ஜோம் பண்ண மாட்டாங்க. சர்ச்சைக்கு போகணும், சர்ச்சைக்கு போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த பாவம் அந்த ஆவி உள்ள இருந்து போக விடாது, வசனத்தை கேட்க விடாது. சர்ச்சைக்கு போனாலும் சரி அதுக்கு ஒரு ஏதாவது ஒன்று சொல்லி என்ன செஞ்சோம் அவங்க போட்டு வச்சு சர்ச்சைக்கு போக விடாமல் வசனத்தை படிக்க விடாமல் செஞ்சிடணும். அதை பண்ணிடணும். அதே மீறி நம்ம பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் என்ன செய்ய அந்த ஆவி வந்து வெளியிருக்கும். அதே மீறி நம்ம சர்ச்சைக்கு போகும்போது அந்த ஆவி என்ன செய்யணும்? என்ன அந்த வாரம் போல நம்ம அடுத்த வாரம் படிக்கணும் அப்படிங்கிறது யார் சொல்லுவாங்க? இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க? சொல்ல மாட்டேன். சரி, இன்றைக்கி நம்ம பைபிள் படிக்க அடுத்த வாரம் அது 30 தடவை படிச்சிருக்கோம். இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு யாரும் படித்தேன்.
அப்போ இதெல்லாம் யார் பேசுகிறோமோ அதை வந்து டீயை கட்ட நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ள தெரியும். நல்ல நிறைய ஒரு வேலை இருக்குது. அதனால எனக்கு என்ன செய்ய முடியாது, இந்த இதான படிக்கணும், நான் பைபிள் படிக்கணும், பைபிள் படிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, சர்ச்சைக்கு போக முடியாது. ஆனால் எல்லா காரியமும் பார்க்குறேன், எல்லாமே 24 ஹவர்ஸில் ஒரு 5 நிமிஷம் பைபிள் வாசிக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணால் கூட ஒரு நேரம் இல்லாமல் எல்லா காரியமும் பார்க்குறேன். அப்போ தான் எல்லாமே டயர்டாக இருக்கும். நான் இப்படி என்ன செஞ்சுட்டேன், வேலை பார்த்துட்டேன், எனக்கு டயர்டாக இருக்குது, நான் படுத்துறேன். நீ டயர்டாக இருக்கும்போது நீ என்ன செய்கிற, நீ பைபிள் படித்து நீ ஜெபம் பண்ணிட்டு நீ படுத்தேன்னா அதுக்குரிய பலன் கற்று தரலாம். ஃபுல்லாக இவ்வளோ நேரம் தேடிடணும், தேடுறது மத்தியிலே என்ன செய்யுது, அந்த பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, முழங்கால் போடுது. அப்படிங்கும் போது அந்த பலன் வர்றது அந்த ஆவி என்ன செய்யணும், அசுத்தாது வெளியில் போகும். அது தெரியாமல் நம்ம இது ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், இந்த காரியங்களை வந்து செய்யணும். இப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த கண்கள் வந்து காணாமல், இந்த இருதயம் வந்து கொழுப்பு திமிருனால என்ன செய்யும், பெருமையினால் நிறையப்படும். இப்படி நம்ம நிறைஞ்சு வரும்போது நம்மளுடைய சந்ததி என்ன ஆகுதுன்னா, நம்மளை பார்த்து இந்த சந்ததி என்ன செய்யும், அதே மாதிரி வரும்போது அந்த ஆவிகள் என்ன செய்யும், அதிலே ஸ்டோராகி இந்த புறஜாதிகள் பெருக்கமே இருக்குது. நிறையா புறஜாதிகள் இருக்காங்க. எங்கிட்ட ஒருத்தர் 2 பேருக்கு 1-2 பேருக்கு சரி நம்ம வந்து கத்துடைய பிள்ளைகளை பார்க்கணும். அப்போ இவ்வளோ இதுக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ ஏகப்பட்ட புறஜாதிகள் இருக்காங்கனால இது கீழ்படியாக இந்த சந்ததி என்ன செஞ்சுறாங்கன்னா உருவாக்கிக்கிறோம். நம்மளை மாதிரி ஒரு சந்ததியை உருவாக்கி விடுறோம். அதில் பழுகி பெருகி அவங்க மேலே சொன்னாங்க, நம்மளை அவங்க வந்து இப்போ பாவத்தில் வந்து விழுந்ததுனால இவங்க சொன்னபடி கேட்காங்கன்னா அவங்க அசுத்தே உள்ள போயிடுச்சு. அப்போ அந்த அசுத்தே உள்ள போன சொன்னால் அவங்க சந்ததி வந்து பெருக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் அதுலேயும் கிருபை என்ன செய்றாரு, சேர்த்தாங்க ஆண்டவர் வந்து அனுப்புகிற தெய்வம், ஆதாம்கிட்ட வந்து அனுப்புகிற ஒரு தெய்வம் வந்து இருக்கிறார். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கலக வீட்டார், இந்த எழுத்து நிற்கிறது, இந்த கண்களிருந்து காணாமல் சத்தம் பண்ணுறது, காதையை சத்தம் பண்ணி இந்த காரியங்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த 12:2 வந்து நாம் வந்து பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்து கேளாமலும் அப்படிங்கும்போது இது வந்து எசேக்கியாவில் என்ன செய்கிறாங்க, ஒப்பிடுறாங்க. அவர் வந்து கேட்குறாரா இறைமேட்ட, எப்போ நீ என்ன சொல்ல வர்ற அப்படின்போது என்னை கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பரவாயில்ல சொல்லு அப்படின்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் சரண்டராயிருங்க அப்படின்னு. ஆனால் என்ன செய்ய மாட்டேங்களா, சரண்டர் காது கொடுத்து கேட்குறேன், கண்ணுக்கு நேரம் பேசுகிறேன், கண்ணுக்கு நேரம் எல்லாத்தையும் பார்க்குறேன், எரிசிலை முற்றுகைகள் எல்லாத்தையுமே பார்க்குறேன். பார்க்கும்போது என்ன செய்கிறேன், அதை சட்டை பண்ணேன். அப்போ சட்டை பண்ணலைன்னா என்ன செய்யலை, சட்டை பண்ணால் விடலை, உள்ளே இருக்கிற ஆடியன்ஸ் செய்யலை, சட்டை பண்ணால் விடலை. அங்கே இருக்கிற ஜனங்களும் என்ன செய்கிறாங்க, எசேக்கியேல் இங்கே இருந்து எசேக்கியேல் சொல்கிறார், அங்கே எரேமியா சொல்கிறார். அப்போ அதை கேட்க விடாமல் என்ன செய்கிறாங்க, அந்த அசுத்த ஆவின்னு சொல்லி உள்ள இருந்து என்ன செய்யுது, கேட்க விடாமல் செய்யுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 12:4 வாசிங்க, 12:4 எதுலக்கா, எசேக்கியேல் 12:4 வாசிங்க. சிறையிருப்புக்கு போகிறவனைப் போல் உன் சாமான்களை நீ பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக அது ஒரு எச்சரிக்கை. அவன் கண்ணுக்கு முன்னாடி இதை நான் செய்கிறேன் அப்படின்னா அதில் இருந்தால் என்ன செய்யலாம், அவங்க வந்து என்ன செய்யலாம், இதுலேருந்து வெளியே வந்துடட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த கண் முன்னே அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து இந்த பண்டிகை பலிகள் இதெல்லாம் கொண்டாடுறதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வருது. ஆனால் அதை அந்த கீழ்ப்படியெல்லாம் நாங்கள் எதுக்கு பலிகளை கொண்டாடுறோம், இப்போ ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா இது எதுக்காக செய்வோம் அப்படிங்கிற கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்போம். இப்போ நீ ஏப்பா தீபாவளி கொண்டாடுற அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நரகாசுரன் செத்து போயிட்டேன், அரக்கனை கொண்டுட்டேன், நரகாசுரன் அரக்கனை வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து கொண்டுட்டாரு, அதனால தான் நான் வந்து கொண்டாடுறேன். இது எப்படிப்பா கிடச்சிச்சு, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அதுக்கு மேலே தெரியாது. எல்லோரும் கொண்டாடுறோம். ஓவராக கேட்டால் நம்ம சொல்லுவாங்க, அங்கே வேறு வேலையில் ஓடிப்போ அப்படின்ட்டு எங்களை மைண்டை மாற்ற வந்துட்டியா, இல்லை நார்மலாக கேட்டால் நம்ம வந்து சுவிசேஷன் சொல்லாமலே சும்மா நார்மலாக எதுக்குப்பா நீங்கள் தீபாவளி கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா இப்போ சுவிசேஷன் சொல்லி தீபாவளிக்கு போவாங்க. நார்மலாக நீ எதுக்கு பொங்கல் வைக்கிற, நீ எதுக்கு தீபாவளி கொண்டாடுறீங்க எனக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கணும். இந்த நரகாசுரனும் அந்த கிருஷ்ண பரமாத்மா, இந்த கிருஷ்ணன் வந்து என்ன செஞ்சார், எங்களுக்கு வந்து விடுதலை கொடுத்தாரு, அதோட முடிச்சுடுவாங்க கிருஷ்ணனுடைய கடவுளுக்கு மட்டும். அதுக்கு மேலே என்ன செய்யணும், இது எங்கே கிடச்சிச்சு எப்படி எங்கே கிடச்சிச்சுன்னா ஏதாவது ஒரு புராணத்தில் இருக்குது, அந்த புராணம் வந்து எங்களுக்கு வந்து என்ன செஞ்சாங்க
முன்னோர்கள் வந்து வச்சுருக்காங்க, அது தவறு கிடையாது. அப்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மைண்ட் செட்டுன்னு சொல்கிறோம், அப்படியே கரப்ஷன் ஆகும். சந்ததி சந்தையாக அது வந்து கரப்ஷன்னால ஆவிகள் போய் உள்ளே 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 போய் என்ன செய்யணும், ஸ்டோரேஜ் ஆகி என்ன செய்யணும், அவங்க வந்து சிந்திக்க விடாது. அதுதான் வந்து அப்போ இவனை சிந்திக்க விடாது. என்னது, இவனை வந்து என்ன செய்யலாம், அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். சிதையா அங்கே இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யலாம், செவி கொடுக்கலாம். சொல்கிறேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவன் கொள்றதுக்கு தான் பார்க்குறானு. நிறைய கொண்டுட்டானே கடைசியில் கொள்றது. யாருக்கும் ஒரு தீர்க்க தரிசனம், நீ நல்லா இருப்ப, கார் வாங்குவேன், நீ கட்டில் வாங்குவேன், பங்களா வாங்குவது தான் பிரசங்கம் பண்ணேன். டே இதை பண்ணாதான்னு சொன்னான்னு சொல்லுவேன். அப்படின்னா அவன் கொள்றதுக்கு தான் வாழ்கிறான். வேறு இருக்காரு யோகாசன ஏறது கொள்றான்னா தலையை வைக்கிறான். அப்போ தவறு சொல்லும்போது எதுக்கு தலையை வெட்ட வரேன்னா அவன் ஸ்டோரேஜ் ஆகி பாவத்துக்குள்ளே இருக்கிறான். அவன் பாவத்தோடு வெளியே வரணும்னா இவன் உள்ள ஆகிட செய்ய வெளியே வரவிடாது. ஏறாவது வந்து பிடிப்போ அவன் தம்பி மனைவி சகோதரன் மனைவி போடுறது, சகோதர மனைவி என்ன செஞ்சான் வச்சிருக்கிறேன், நீ வச்சிருக்காதப்பான்னு சொல்லும்போது அவன் அந்த கீழ்ப்படி சத்தத்தை பிசாசு கேட்க விடாது. இப்போ எப்படி அந்த அந்த பொம்பளை சொல்லுவான்னு சொல்லுவான். இவன் சிம்சன் படம்ல அப்படியே வெட்டக்கூடாதுன்றது தெரியுது. ஆனால் அந்த பாவத்துக்குள்ள வெளியில் வர முடியும், வர விடாது. அப்போ முடிய விட்டுனா நமக்கு வந்து பலம் போயிடும். அப்படின்னால ஒரு லேடிஸ் வழியில் படி தந்துச்சு நான் போவேன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம், நான் எப்பவும் போல போவேன்னா அப்போ திமுறை அந்த கொழுப்பு அதை பிசாசு செய்ய விடாது. கடைசி என்னன்னு லாஸ்ட் மூமெண்ட்டில் மன்னிப்பு கேட்குறேன். அதவரே அப்போ என்ன சொல்ல, என்னை மன்னிச்சுக்கங்க அதவரே, நான் என்னை உயிரோடு வச்சுருந்தேன், நான் திரும்ப அந்த வேலையை செய்கிறேன்னு சொல்ல வரேன். ஏன்னா அவங்க பாவத்துக்கு ஏற்ற இடம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த பெருசோட மடியை கடவுள் எல்லாரையும் செய்து நானும் செத்து போடுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அங்கே இந்த பாவத்தினுடைய அவங்கள உணர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த காரியம் வந்து பார்த்திங்கன்னா கண் முன்னே அப்படி போகுது. மனசு என்ன செய்ய கடினப்படுது. மனசு கடினப்படுதுங்கிறத பிசாசு என்ன செய்யும், கடினப்படுத்த வச்சிடும். அப்போ ஒரு பிசாசு நமக்கு உள்ளே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு வந்து நமக்கு வந்து என்ன செய்யணும், இருக்கணும். ரைட்டா? சரி, 12:3 வருஷங்க. இப்போது மனுபுத்திரனே, நீ பரதேசம் போகும்படி பிரயாண ஜாமான்களை ஆயத்தப்படுத்தி பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக பிரயாணப்படும். உன் ஸ்தானத்தை விட்டு வேறே ஸ்தலத்துக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக புறப்பட்டு போ. எசேக்கியேல் 12:3 வந்து தீர்க்க தரிசனமாக கர்த்தர் வந்து அடையாளப்படுத்தி சொல்கிறாங்க. இது வந்து அவங்கள தொடர்ச்சியாக என்ன செய்கிறாங்கன்னா அந்த கீழ்ப்படியாக அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விக்கிரக வழிபாடு எல்லாம் செஞ்சு பார்த்திங்கன்னா டோட்டல் கரப்ஷன் ஆகிட்டாங்க. அப்போ சொல்லும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படியான அவன் செஞ்சிடணும் கொண்டு வந்துடும். கர்த்தர் வந்து எவ்வளோ இறக்கம் பாராட்டுறாரு. அவன் அந்த பிசாசுனா ஆக்குபைக்குள்ளே இருக்கிறான். ஏதாவது ஒரு விஷயத்தில் என்ன செய்கிறான், எப்படியாவது கீழ்ப்படிஞ்சு என்ன செய்கிறான் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு. அந்த 12:3 வந்து எசேக்கியேல் சொல்கிறார். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எரேமியா 36:3 வருஷங்க. 36:3 எரேமியா வருஷங்க. யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படியாகவும் தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகவும் தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள் என்றார். ஒருவேளை கேட்பார்கள். 26:3 சொல்றாரு, ஒருவேளை என்ன செஞ்சுருவாங்க, இதை கேட்டுருவாங்க. எவ்வளோ ஒரு நல்ல கற்றுப்பாங்க. என்ன எஃபர்ட் போட்டாலும் என்ன செய்யணும், அந்த ஜனங்கள் வந்து பாவத்தில் இருந்து என்ன செய்யணும், விடுதலை ஆகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். 2 தீமோத்தேயு 2 வந்து 25-26 வருஷம். 2 தீமோத்தேயுல 25-26. எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புவதை அருளத்தக்கதாகவும் பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். உபதேசிக்கணும். சரி, நீ இப்படி இருக்கிற, நீ இப்படியே போயிடுவ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே ஒரு ஆத்மாவை குறித்து என்ன எவ்வளோ எஃபர்ட் போடுறோம். அப்போ நம்ம என்ன செய்ய ஒருத்தர் வந்து கண்டம் பண்ணி சரி இப்படி தான் போவான் அப்படின்னு சொல்லக்கூடாது.
அவங்க எப்படியாவது என்ன செய்யணும், என்ன சொல்கிறாரு, அந்த பிசாசின் பிடியிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன செய்யணுமா, உபதேசிக்கணும். அப்புறம் ஒருத்தருக்கு வந்து சத்தியம் சொல்கிறோம், ஒருத்தருக்கு வந்து நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா அவங்கள என்ன செய்யணும், இந்த பிசாசின் பிடியிலிருந்து வெளியில் வர்ற மாதிரி அவங்களுக்கு வந்து உபதேசம் பண்ணுறது நம்ம என்ன செஞ்சுக்கிறோன்னா காத்துக்கிறோம். ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டு நாள் என்ன சொல்கிறாரு, ஆமாம், கண் முன்னே வந்து பார்த்திங்கன்னா இவர் 12 எசேக்கியல் முடிஞ்சிச்சு. எசேக்கியல் 12 நாளில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, 12 வருஷம் 12 எசேக்கியல் 12 சிறையிருப்புக்கு போகிறவனை போல் உன் சாமான்களை நீ பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக வெளியே வைத்து நீ சாயங்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக சிறையிருப்புக்கு போகிறவனை போல புறப்படுவாயாக. ஆமாம், இது வந்து சிதேக்கியா ராஜா, அப்புறம் யார் அங்கே தப்பி ஓடி போனவங்க எல்லாரும் பிடிச்சும் இதுக்கு தான் மெயினாக வந்து சிதேக்கியா ராஜாவுக்கு தான் இந்த வசனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 ராஜாக்கள் 25:4 வருஷங்க. 2 ராஜாக்கள் 25:4. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் 25 தானக்கா, யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்தின் வழியாய் 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் தப்பி அவர்களும் ராஜாவுமாய் சமனான பூமியை நோக்கி ஓடி போனார்கள். 39 வருஷம். 39 அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவும் சகல யுத்த மனுஷரும் அவர்களை கண்டபோது ஓடி ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்து வழியே 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார்கள். அவன் வயல்வெளியின் வழியே போய்விட்டார்கள். இதுதான் வந்து கர்த்தர் வந்து அடையாளப்படுத்தி சொல்றாரு. எசேக்கியேல் வந்து எங்கே இருக்கிறாரு, இங்கே சிறையிருப்புன்னு கல்தேய தேசத்தில் இருக்கிறார். ஏன் நடக்குது, எங்கே நடக்குது, இஸ்ரவேல் தேசத்தில் நடக்குது. இந்த காரியங்கள் வந்து கர்த்தர் செய்கிறாரு சொல்கிறார். அடையாளப்படுத்தி சொல்லும்போது என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து செவி சாய்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு என்ன செய்யணும், வரணும். வராத பட்சத்தில் என்ன செய்கிறாங்க, ஓடி போகிறாங்க. சிதேக்கியாவுக்கும் இருக்கிற ஜனங்களுக்கு மெயினாக வந்து சிதேக்கியாவை சொல்லி சொல்கிறாங்க. எரேமியா 25:21 வருஷங்க. 25:1 யோசியா எரேமியா 25:21 ஏதோமுக்கும் மோவாபுக்கும் எரேமியா 25:21 எரேமியா 25:21 அதாங்க வாசிக்கிறேன். எரேமியா 25:21 ஏதோமுக்கும் மோவாபுக்கும் சரி 12 வாசிங்க. எசேக்கியேல் 12 எரேமியா 12 எரேமியா 52:7 வருஷம். எரேமியா 52:7 நகரத்தின் மதில் இடிக்கப்பட்டது. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்தில் ஓடி ராஜாவுடைய தோட்டத்தினுடைய 2 மதில்களுக்கும் நடுவான வாசலால் நகரத்திலிருந்து புறப்பட்டு வயல்வெளியின் வழியே போய்விட்டார்கள். அங்கே இருக்கிற எல்லாரும் சொன்னால் உள்ள ஓடிப்போனாங்க. இந்த இது ஆமாம், சோறு ஒட்டப்பட்ட வெளியில் வர்றாங்க இல்லையா, அப்போ சிதைக்காம ஓடுறாங்க. அங்கே இருக்கிற ஜனம் போனாங்க. ஆமோஸ் 4:3 வருஷம். ஆமோஸ் 4:3 இருக்கிற ஆமோஸ் 4:3 அப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவனும் அரண்மனைக்கு சுமந்து கொண்டு போவதை விழுந்துவிட்டு தனக்கு எதிரான திறப்புகளில் வழியாய் புறப்பட்டு போன்றீர்கள் என்று கருத்து சொல்லுகிறார்.
எல்லாம் வாசிங்க தூக்கம் வச்சு. தனக்கு எதிரான திறப்புகளின் வழியாய் புறப்பட்டு போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆமோஸ் 4:3 என்ன செய்கிறாங்க, இந்த குறித்து தீர்க்க தரிசனமாக என்ன செய்கிறாங்க, ஆமோஸ் என்ன செய்கிறாரு சொல்கிறேன். 12 நாள் திரும்ப வருஷங்க. 12 நாள் எரேமியாவாக்கா எசேக்கியேல் பண்ணாங்க. சிறையிருப்புக்கு போகிறவனைப் போல் உன் சாமான்களை நீர் பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக வெளியே வைத்து நீ சாயங்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக சிறையிருப்புக்கு போகிறவனைப் போல் புறப்படுவாயாக. ஆமாம், இது வந்து சிறையா வந்து தப்பி ஓடி போகிறது. அந்த கண்கள் அப்படிங்கும்போது அந்த கண்ணை வந்து குருடாக்குறாரு, குருடாக்கி விட்றாங்க. அவர் நாடு கடத்திட்டு போகிறது. இந்த நியாயத்திற்கு எல்லாமே இந்த 12 நாள் உள்ள வந்து சிறைக்காவோட கண்களை குறித்து தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கு 12:1-2 வாசிங்க. 1-2 சேர்த்து வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கியிருக்கிறாய். காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமற் போகிறார்கள், கேட்கும்படிக்கு அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமற் போகிறார்கள். அவர்கள் கலக வீட்டார். ஆமாம், இந்த எசேக்கியேல் 12:1-2 வசனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எசேக்கியேல் வந்து இந்த காரியத்தை குறித்து சொல்லும்போது இந்த சிதேக்கியா வந்து அங்கே வந்து 6 வருஷம் வந்து அங்கே இருப்பாங்க. 6ஆவது வருஷம் அங்கே ஆட்சி செய்யும் போது இந்த எசேக்கியேலுக்கு இந்த வார்த்தையை கொடுத்துறாரு. எருசலேம் முற்றுகை நடக்குது இல்லையா, அது எரேமியாவில் ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம். எருசலேம் முற்றுகை ஏற்படுது. அந்த முற்றுகை வர்றதுக்கு முன்னாடியே 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சுறாரு, இந்த வார்த்தை என்ன செய்ய எசேக்கியேலுக்கு என்ன செஞ்சுறாரு சொல்லி கொடுத்துறாரு. எசேக்கியேல் 12:10, 11:24, 14:22, 24:2 பார்த்தீங்கன்னா இந்த எசேக்கியேல் வந்து எங்கே இருக்கிறாருன்னா கல்தே பட்டணத்தில் இருக்கிறதா சொல்கிறாரு. அதை வந்து உறுதிப்படுத்துறாரு. அப்போ இந்த வார்த்தை வந்து எப்போ வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் கொடுத்த இந்த தீர்க்க தரிசன வார்த்தை சிதேக்கியாவின் 6ஆம் வருஷத்துலேயே இந்த வார்த்தை வருது. அந்த முற்றுகையை போடும்போது முற்றுகை போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யுது, 5 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் அந்த வார்த்தை கொடுக்குறது வளர்க்குறாரு. கொடுத்தவரை நிறைவேற்றணும்னு சொல்லி கொடுக்குறாரு. நிறைவேற போகுதுடான்னு எதுவும் சின்ன தப்பு வைக்கப்படணுன்றதுக்காக என்ன செய்கிறாரு கர்த்தர் வந்து இந்த காரியங்கள் வந்து சொல்லுகிற தேவன் வந்து இருக்கிறார். இப்போ இந்த அதிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா எசேக்கியேல் 12 பார்த்திங்கன்னா ஒரு 3-20 வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த தீர்க்க தரிசன வார்த்தை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த முற்றுகைக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசன வார்த்தை வந்து கொடுக்குறா சொல்லி சர்க்கத்தில் வல்லுன்னு வந்து சொல்கிறாங்க. சொன்ன வார்த்தை வந்து 20 வசனம் வரைக்கும் 3-20 வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இதே காலகட்டத்தில் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை என்ன செஞ்சார் கர்த்தர் வந்து அவருக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட்டா? எசேக்கியேல் 12:10 வாசிங்க. எசேக்கியேல் 12:10 ஒன்று மட்டும் வந்து எசேக்கியேல் 12:10, 11:24, 14:22, 24:2 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எருசலேமை தீ கொளுத்துறது, அப்புறம் மக்கள் வந்து சிறையிருப்புக்கு போகிறது, இது எல்லா காரியங்களும் வந்து எசேக்கியேல் வந்து இந்த தீர்க்க தரிசனமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா நம்ப மாட்டாங்க. முன்னபடி கர்த்தர் என்ன செஞ்சுறாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதை முற்றுகையை போடுறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி. எசேக்கியேல் 12:10 வாசிங்க. இது எருசலேமில் இருக்கிற அதிபதியின் மேலும் அதன் நடுவில் இருக்கிற இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரின் மேலும் சுமரும் பாரம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்று அவர்களிடத்தில் சொல்லு. 12:10 அதாங்க அதிபதி மேலும் 12 அவர்கள் நடுவில் இருக்கிற அதிபதி மாலை மயங்கும் போது தோளின் மேல் சுமை சுமந்து புறப்படுவான். வெளியே சுமை கொண்டு போக சுவரிலே துவாரமிடுவார்கள். கண்ணினாலே அவன் தன் தேசத்தை காணாதபடி தன் முகத்தை மூடிக்கொள்ளுவான். இந்த 12 வந்து அந்த அதிபதின்றது பார்த்தீங்கன்னா சிதேக்கியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தப்பி போகிறது, இந்த கண்ணை மூடிக்கிட்டு போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னா சிதேக்கியா தப்பி போகிறதுக்கு தான் இந்த தீர்க்க தரிசனம். 11:22 வந்து கல்லே சிறையிருப்பு. 14:22 பார்த்திங்கன்னா தப்பி போகிறது. எசேக்கியேல் 24:2 பார்த்திங்கன்னா இந்த தேதியை எழுதி வை அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
எசேக்கியேல் தான். தெரியாது. எசேக்கியேல் 24:2 வசனம். 24:2. ஆமாம். மனுபுத்திரனே, இந்த நாளின் பெயரையும் இந்த தேதியையும் நீ எழுதி வை. ஆமாம். எசேக்கியேல் தான் சொல்றாரு, இந்த காரியத்தை குறித்து நீ எழுதி வச்சிரு, எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, எழுதி வச்சிரு. எசேக்கியேல் 4:2 வந்து பார்க்கும்போது இவர் என்ன செய்கிறாரு, இந்த சோபரை எடுத்துலாம் ரெடி பண்ணு சொல்லும்போது அதுவும் முற்றுகையை குறித்து எசேக்கியேல் 9 என்ன படித்தேன் வெட்டுறது. 10:2 வந்து பார்த்தீங்கன்னா அக்கினி வந்து கேருபு வந்து அக்கினி எடுக்கிறத சொல்கிறாரு. 11:9 வந்து பார்த்தீங்கன்னா நியாயத்தை குறித்து. 12வது 1 to 16 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு சோவர் என்ன செய்கிறாரு, ஓட்டை போடுறாரா, ஓட்டை போட்டு எல்லாத்தையும் வைக்கும்போது இந்த சிதைக்கியாவை குறித்து அவன் கண்களை பிடுங்கிறத குறித்து. அடுத்தது வந்து ஓட்டை போடுறதே பார்த்தீங்கன்னா இந்த கல்லே என்ன செய்கிறாங்க, வீட்டு சோறு அடிக்கல, டோட்டலாக என்ன செஞ்சுறாங்க, எருசலேமை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த காரியத்தை இந்த வீட்டு சோறுக்கு உடைக்கிறதா சொல்லி சொல்லுவோம். எசேக்கியேல் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா நகரத்துக்கு கிழக்க இருக்கிற பகுதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த நகரம்னா எருசலேம், நகரமெல்லாம் எருசலேம். இந்த கிழக்கு இருக்கிற பகுதின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா அந்த எருசலேம் வாகனத்தை பார்த்து என்ன செய்கிறாரு, அழுகிறார். அப்புறம் இந்த எருசலேமுக்குள்ளே என்ன செய்கிறாரு, ஓசனாங்கிற பெரிய வரவேற்பட போகிறான். ரைட்டா, போய் நான் ராஜா இருக்கணும் வந்து சிலுவையில் மறந்து தரதுறேன். திரும்ப எப்படி வருவான், நியாயாதிபதியால் என்ன செய்வாங்க அந்த எருசலேமுக்குள்ளே வருவார். அப்போது 12:1 to 28 வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, ஒரு உணர்வுல இருக்கிறதே கிடையாது. ரைட்டா, எல்லாமே என்ன செஞ்சிச்சு, டோட்டலாக என்ன செஞ்சிச்சு, அவங்க வந்து கரப்ஷன் ஆயிடுச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் ஞானவான்கள் அப்படிங்கிற நிலைமைக்கு என்ன செஞ்சுறாங்க, அவங்க வந்து வந்துடுறாங்க. இந்த கலக விட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாவீது வம்சத்தை வந்து கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், உடன்படிக்கை பக்கத்துக்காக தேவன். அப்போ தாவீது வம்சத்தை என்ன செய்ய மாட்டார், அவர் அழிக்க மாட்டார். இந்த பதவியில் சிங்காசனத்தை ஒழிக்க மாட்டேன், அவன் நிறுத்தி உடன்படிக்கை வைக்கிறேன், அவன் என்னைக்கும் 2.5 என்ன செய்வேன், அவனை வந்து அந்த சிங்காசனத்தில் இல்லாத உட்காராத அளவுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதைத்தான் நம்புகிறாங்க. இந்த உடன்படிக்கை கர்த்தர் சொன்னதுனால அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு. பாவம் பண்ணும்போது என்ன செய்யுது, அந்த கர்த்தர் கொடுக்குற அந்த வாக்கு தத்துவம் என்ன இருக்குது, மாறாது. எப்படி மாறாதுன்னா, இயேசு கிறிஸ்து வந்து தாவீதின் சந்ததி, அவர் வந்து என்ன செய்ய போகிறாங்க, ஆமாம், அங்கே வந்து ஆளுகை செய்ய போகிறாங்க. அவருடைய திட்டம் என்னது அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால சரி நம்ம ராஜாவாக இருக்கிறோம், அட்டுவியம்னால ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற நினைப்போட இருக்கக்கூடாது. அப்போ என்ன இருந்தாலும் தேவனுக்கு சரி நம்ம பயந்து கீழ்ப்படியே ரசிச்சனா காத்துக்கிறோம். 12:6 வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை மூடிப்பாங்க. 12:6 கண்களுக்கு முன்பாக அவர்களை உன் தோளின் மேல் எடுத்து மாலை மேய்க்கும் இடையிலே வெளியே கொண்டு போவையாக நீ தேசத்தை பாராதபடி உன் முகத்தை மூடிக்கொள். அந்த அவமானத்தோடையும் துக்கத்தோடையும் போகிறதுக்கு என்ன சொல்கிறாங்க, உன் முகத்தை மூடிக்க. அப்புறம் அவர் சிதைக்க வந்து இப்படி தான் போவார், அப்படியே பயந்து மூடிக்கு தான் போவார். நான் ராஜான்னு தெரியாத அளவுக்கு தானே போவார். 12 வந்து எசேக்கியேல் 12:10 to 13 பார்த்தீங்கன்னா அந்த அதிபதி அப்படின்னா சிதைக்க ராஜா கைதியாக போகிறேன், சிறையிருக்கு போகிறேன். ஒரு 12:1-16 நீங்கள் எப்பவுமே வாசிச்சுக்கோங்க. 12 வந்து 1:16 பார்த்தீங்கன்னா நடுக்கத்துடன் குசித்து அப்படின்னு சொல்லி வருவார். இந்த திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் தப்பி போகிற டைமில் என்ன சொன்னால் நடுக்கத்துடன் குசித்து அப்படின்னு சொல்லி வரும். அது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா தகச்சு போய் பயந்து போய் கலக்கம் அடைஞ்சு போய் ஓடி போகக்கூடிய ஒரு நிலைமை தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து 12:16 1 to 16 வரும். அடுத்து வந்து எசேக்கியேல் 12 வந்து 17-20 வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழி வந்து செய்யணும், தள்ளி போட்டு அது வந்து பன்னெண்டு 19 அவங்களுக்குள்ள
ஒரு பழமொழி சொல்லுவாங்க. 22 வருஷம் 12 மனுபுத்திரனே, நாட்கள் நீடிக்கும் தரிசனம் எல்லாம் அவமாகும். மனுபுத்திரனே கமாருங்க, அதை விட்டுருங்க. மனுபுத்திரனே, நாட்கள் நீடிக்கும் தரிசனம் எல்லாம் அவமாகும். இதுதான் அவங்களுடைய பழமொழி. ரைட்டா? மனுபுத்திரன் இவர் அவர்கிட்ட சொல்றாரு, இயேசு கிறிஸ்து தேவன் வந்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, மனுபுத்திரன் யாரை கூப்பிடுறாரு? எசேக்கியேலை கூப்பிடுறாரு. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுடைய நாட்கள் செய்ய தாவீது வம்சம் வந்து நீடிச்சுட்டே போகும், உன்னோட தரிசனம் என்ன செய்யணும், ஒன்றும் இல்லாமல் போகும். அவங்களுடைய பழமொழி, அவங்க சொல்கிற வார்த்தைகள் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறத என்ன செய்யலாம் தெரியல. 26, 28 வரைக்கும் செய்யல. 26, 28 நியாயத்திற்பது சில தாமதிக்காது, அது வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 26, 28 வருஷங்க. 26, 28 26 எசேக்கியேல் 28 இருக்குல்ல. சரி 12 பார்க்கறது 12வது அதிகாரம் பார்க்குறோம். அப்புறம் 26 போனீங்க. நீங்கள் 26, 28 பார்த்துட்டு இருக்கேன். அது 12, 26, 27, 28 பாருங்க. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார், இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும். தூரமாய் இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார்கள். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர். தூரத்தில் இல்லை, அது தாமதிக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உபாகம் 29, 3 வருஷம். நீ படையெடுத்து உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் புறப்படும் போது தீதான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் விலகி இருப்பாயாக. அப்போ இங்கே உபாகமத்தில் சொல்லிடுறாரு, பெரிய பெரிய அடையாளத்தெல்லாம் காமிச்சிருவார். காமிச்சா தீமையான காரியங்களுக்கு என்ன செஞ்சிடணும், நீ விலகி இருக்கணும்னு அப்பவே என்ன செஞ்சிருவாரு சொல்லிடுவார். எரேமியா 34:3. எரேமியா 34:3. நீ அவன் கைக்கு தப்பி போகாமல் நிச்சயமாய் பிடிபட்டு அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவாய். உன் கண்கள் பாபிலோன் ராஜாவின் கண்களை காணும். அவன் வாய் உன் வாயோட பேசும். நீ பாபிலோனுக்கு போவாய். சொல்லிட்டாரு. சொல்லிட்டு மிக 5 வருஷம். சேனைகளுடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள். நமக்கு விரோதமாய் முற்றுகை போடப்படும். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க செய்கிற காரியங்கள்லாம், இந்த காரியத்தின் பாவம் எல்லாமே தான் அவர் சிலுவையில் வந்து கர்த்தர் வந்து அறையிறதுக்கு முன்னக்கூட்டியே செஞ்சுறாரு. 5 செஞ்சுறாரு. எல்லாருடைய பாவம் தான், இவங்களுடைய பாவமும் அப்படிப்பட்டதாக செய்து இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 115 5-8 வரைக்கும் வாசிங்க. 115 5-8. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்களிலிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகளிலிருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகளிலிருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்களிலிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையினால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள்.
இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆமாம். சங்கீதத்தில் தாவீது என்ன சொல்கிறாரு, சங்கீதத்தை பாடிக்கிறார். ஆனாலும் அந்த ஏசாயா தீர்க்கதரிசிங்கிற அந்த காரியம் வந்து வரும். எப்போ வந்து யாத்திராகமத்தில் என்ன செய்கிறாரு, மோசே மேலே போகும்போது கீழே என்ன செய்கிறாங்க, கண்ணுக்குட்டி என்ன செஞ்சுறாங்க, செய்து பாவம் பண்ணாங்க. இந்த பாவத்துக்குள்ளேயே திரும்ப 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 வந்து விழுகிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் என்ன செய்யணும், அந்த இருதய வந்து கடினமாக போய் ஏசாயா 58:2 வருஷங்க. ஏசாயா 58:2. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரைப் போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். ஒரு கூட்டம் ஜனத்தை என்ன செய்கிறாரு கர்த்தர் வந்து இந்த பாடத்தெல்லாம் கற்றுக் கொடுத்து ஒரு கூட்டத்தை என்ன செய்கிறாரு சேர்த்து திரும்ப கொண்டு வர்றதுக்கு என்ன சொல்கிறாரு, ஏசாயாவில் வந்து என்ன சொல்கிறாரு, தீர்க்க தரிசனமாக சொல்லி வச்சுருக்கிறார். எபிரேயர் 1:1 வருஷங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுள்ளம் பற்றின தேவன் ஒரு நாள் 2 நாள் எல்லாருக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாரு பேசுகிறாங்க. அப்போ இந்த காலத்தில் பேச மாட்டாங்க. இப்படிதான் என்ன செய்வாங்க, அது வர்ற வரைக்கும் என்ன செய்வாங்க, முடிவு வரைக்கும் கர்த்தர் வந்து பேசுகிறாங்க. அவர்கிட்ட வந்து குறை சொல்ல முடியாது. இது நியாயத்துக்கு இல்லைப்பா, நான் உங்களை கேள்விப்படவே இல்லை, ஏசுனையுடைய யாருமே சொல்லலை அப்படின்னு ஏதாவது ஒரு விதத்தில் சரிப்பா கர்த்தர் வந்து அவர்கிட்ட வந்து பேசியிருப்போம். இந்த வசனங்கள்லாம் போய் சொல்லுமா, போய் சொல்லணும் இல்லையா? இப்போ நம்ம நினைக்கிறோம், ஐயோ நம்ம அவங்களுக்கு சொல்ல இவங்களுக்கு சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனால் எந்த விதத்திலாவது என்ன செய்வார், கர்த்தர் வந்து இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆதியாகமம் 15:17 வருஷம். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அப்போ அந்த இது எந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, அந்த பச்சைகளை வந்து பலியிடும்போது அவர் அந்த கயத்தில் நித்திரை பண்ணி இந்த காரியங்களை வந்து கர்த்தர் சொல்கிறார். இதை வந்து எப்படின்னா அந்த இதையெல்லாம் எப்படி எதுக்காக காமிக்கிறார் அப்படின்னா, இவ்வளவு காரியங்கள் வேணும் இந்த சந்ததி என்ன செய்யணும். சரி, ஆபிரகாமுக்கு பின்னாடி ஆபிரகாம் கூட இப்போ ஆண்டவர் எனக்கு முன்னாடி உள்ளவங்க வந்து செஞ்சுட்டாங்க, தவறு பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு அடுத்து இப்போ வர சந்ததி எல்லாத்துக்குமே என்ன செய்கிறாரு, துண்டங்கள் நடுவு கடந்து போனால் இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, அக்கினி ஜோலையோட நடுவில் என்ன செய்கிறாரு, அவ்வளோ பெரிய இதுதானே அது சிலுவை மரணம் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அன்னைக்கு வந்து பலியிட போகிறது என்ன சொல்கிறார் கர்த்தர் வந்து அன்னைக்கு அவனுக்கு என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிற தேவனாக துண்டங்களின் நடுவே வந்து கடந்து போகிற அந்த ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, ஆபிரகாமுக்கு வந்து அந்த காரியங்கள் வந்து வெளிப்படுகிறார். அந்த இந்த இருள் இல்லையா, இதெல்லாம் அந்த பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாவத்துக்கு பரிகாரமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவார், அந்த இந்த ஜனங்களுடைய பாவங்கள் என்ன செய்வார், நீக்குவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். இதை சொல்கிறார். சொல்லும்போது தான் அவர் சொல்லுவார், ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சாட்சி சொல்லுவார்ல, அவன் என்ன செய்வான், எனக்கு நேராக பிள்ளைங்களை என்ன செய்வான், வழி நடத்துவான் அப்படின்னு சொல்லி அவருக்கு செலக்ட் பண்ணுறான். அப்படி செலக்ட் பண்ணும்போது ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க, 58 படித்தோமா ஒரு கூட்டம் ஒரு முதல் முடிஞ்சு வச்சிருக்காரு இல்லையா முடிய, அப்படியே ஒரு கூட்டத்தை என்ன செய்றாரு, டோட்டலாக கரப்ஷன் ஆகலை. ஆனால் அவர் சொல்கிற அந்த எஃபர்ட் போடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ டோட்டல் கரப்ஷன் தானே அது ஒரு கூட்டத்தை என்ன செய்ய இருக்கிறாங்க. அது மாதிரி இன்றைக்கி ஒரு டோட்டல் கரப்ஷன் தானே ஒரு கூட்டம் என்ன செய்யுது இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியும். நம்ம சொல்கிற யாரையுமே பார்க்க முடியாது வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு கூட்டம் வச்சுருக்கிறாங்க. இந்த ஒரு கூட்டத்தை வந்து எப்போ எடுப்பாருன்னா டோட்டல் கரப்ஷன் ஆகும்போது என்ன செஞ்சிருவாரு, எடுத்துவார். அவருக்கு அந்த நேரம் தெரியும், நமக்கு என்ன செய்ய அந்த நேரத்தை என்ன செய்யலாம் சொல்லலை. பட் ஆனால் அந்த நேரம் வரும்போது என்ன செய்வாங்கன்னா அந்த கரப்ஷன் ஆகாத கூட்டத்தை மட்டும் என்ன செய்வார் எடுத்துகிட்டு
அழிவுக்கு நேரம் நேரம் சேர்ந்த உலகத்தை வந்து அழிக்க வேண்டியவனாக இருக்கிறார். இந்த ஒரு கூட்ட ஜனங்கள் மத்தியில் நம்ம செய்யணும் போகிறதுக்கு நம்ம பிரயாசப்படும். ஜனங்கள் மத்தியில் வந்து நம்ம வந்து எந்த காரியத்தை சொல்லாட்டியும் என்ன செய்யணும், ரகசிய வருகைக்கு போகிறதுக்கு. ஏன்னா பகிரங்க வருகை வந்து அது எந்த காலத்தில் நடக்கும், ரகசிய வந்த பிறகு ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது 7 வருஷம் கரெக்டாக வந்து இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தில் கரெக்டாக சொல்கிறார். ஆனால் ரகசிய வருகை காலங்கள் நமக்கு வந்து சொல்லலை. ஆனால் இப்போ ரகசிய வருகைக்கு என்ன செய்யணும், ஆட்கள் வந்து நம்ம ஆட்டப்படும். ஏன்னா இப்போ நான் செத்தாலும் ரகசிய வரிகள் என்ன செய்யணும், நான் பங்கெடுப்பேன். அந்த சான்ஸ் அது விட்டோம்னா நமக்கு என்ன செய்யாது. பகிரங்க வருகையில் நம்ம வந்து இருப்போமா அப்படிங்கிறது, பகிரங்க வருகையில் நம்ம வந்து தாக்கு பிடிப்போமா, அது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நான் செத்த அனுசரிக்கிறேன், பரிசுத்தமாக செத்துறேன், அரைக்குறைமை செத்த என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஏன்னா எக்காலசத்தை கேட்கணும். அரைங்குறைமை செத்த அப்படின்னா பாவத்தோட போது பிசாசு நம்ம கூட அந்த ஆவி நம்ம கூட இருக்கு. செத்தாலும் ஆவி என்ன செய்யணும், ஆவி நம்ம கூட தான் இருக்கும்போது என்ன செய்ய முடியாது, பறந்து போக முடியாது. அதனால நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆத்மா வந்து ஆத்மாவை ஈடேற பண்ணணும். ஆத்மா ஈடேற பண்ணணும்னா எப்படியாவது ரகசிய வரைக்கும் போகிறதுக்கு ஆயத்தப்பட்டோம். அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு என்ன செய்யணும், பயமுறுத்தக்கூடாது. ரகசியத்தில் போக மாட்டேன், இதை செஞ்சால் போக மாட்டேன், அதை செஞ்சால் போக மாட்டேன், இந்த காரியங்கள் இருக்குது, ஏசப்பா வரப்போகிறாரு சொல்லணும். பட் ஆனால் வரப்போகிறாரு அப்படிங்கிற பயமுறுத்தக்கூடாது. இந்த காரியம் எப்படிலாம் இருக்கோ அவரோட வருகை சமீபம் அப்படிங்கிறத சொல்லணும். நிதானிக்க தெரியும். பட் அதே நேரத்தில் ஆத்மா சொன்ன அந்த ரகசிய வருகைக்கு என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தணும். எந்தெந்த விதத்தில் ஆயத்தப்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம அது தனியாக கூட என்ன செய்யணும், போடணும். அப்படின்னா அப்போ இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, இந்த எசேக்கியேல் 12வது அதிகாரம் நம்ம ராசியில் 12:1 28 வந்து பார்த்தீங்கன்னா என்ன அடையாளம் சொல்கிறாங்கன்னா, அந்த சிதைக்க ராஜா தப்பி போகிறது, அவன் கண்ணு குருடாகிறது, அவன் சிறையிருப்புக்கு போகிறது, இந்த ஜனங்கள் தப்பி போகிறது, எல்லா காரியத்தையும் முன்னக்கூட்டி சொல்கிறது. எப்போ சொல்கிறார், எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்துகிறாருன்னா சிறையிருப்பு அங்கே முற்றுகை, எருசலேம் முற்றுகை. அவன் பாபிலோன் ராஜா வந்து முற்றுகை போடப்பான். பாதங்களை சுற்றியும் செய்வாங்க, தவளை மத கொண்டுட்டு தூக்கி அந்த அவங்களுடைய நடப்பாத பாதை மாதிரி வந்து பலகை மேலே தூக்கி விட்டுருவாங்க. அப்போ தூக்கி அவங்க உள்ளே இருந்துக்குவாங்க. இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு அவன் வந்து சாப்பாடு உள்ளே வச்சுருப்பானா தெரியாது, 2 வருஷத்துக்கு வச்சுருப்பாங்களா தெரியாது, 1.5 வருஷத்தில் வச்சுருக்கா அந்த திறப்பு கண்டதுன்னு ஒரு திறப்பு கண்டது அப்படின்னா திறப்பு கண்டது அப்படின்னு சொன்னால் அங்கே உள்ள சாப்பாடு எல்லாமே இல்லை, அதனால திறப்பு. இல்லைன்னா இவன் என்ன செஞ்சுருப்பான், எப்படியாவது ஐம்பது விட்டு என்ன செஞ்சுருப்பான், அந்த கதவை செஞ்சுருப்பான், உடைச்சிருப்பான் பாடு. இப்போ அதான் வந்து குண்டை போட்டு இது பண்ணிடுறாங்க இல்லையா அந்த காலத்தில். அப்போ அது அந்த காலத்துக்குள்ளே நம்ம சொல்கிறது போகக்கூடாது. எப்போவுமே நமக்கு ஒரு பயபக்தி இருக்கும். திருவிழா நம்ம தெரிஞ்செடுத்துட்டாரு, நம்மளை தெரிஞ்செடுத்த நோக்கம் கண்டுபிடிக்கணும். சரி நம்ம மட்டும் போகலாமா, சரி தேவையவங்களும் செய்யறவங்க சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்று வீட்டுக்காரங்க சுற்றி பார்க்குறோம், நிறைய பேர் சாகுறாங்க. இந்த சாகிறதுக்கெல்லாம் நமக்கு ஒரு சில பேசுப்பா எங்கே போயிருப்பாங்க, என்ன செய்வாங்க, அவங்கள குறித்து நான் என்ன செய்யணும், மேம்படுத்தப்பட்ட சாகுடம் வரக்கூடாது. அடுத்த போராடுகிற தேவ பிள்ளைகளாக நம்ம மட்டும் போகணும்னு சொல்லணும். அதையும் ஒரு சில விசாசம் போகணும், செய்யணும் வந்து விசாசம் என்னெல்லாம் செய்யணும், ஆதாயப்படுத்துறது வர ஆயத்தப்படுத்துறது வர சொல்லி கொடுத்துருவாங்க. ஒருத்தர் சொல்லிட்டோம்னா கற்றுனோம்னா அந்த அந்த ஆத்மா ஒரு கருத்தில் தான் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஆத்மாக்கு சார் ரகசிய வருகைக்கு போகிறது நம்ம செய்யணும், தயார்படுத்தணும், பயமுறுத்தக்கூடாது. இந்த காரியத்தை வந்து இப்படி செய்திருக்கேன், இந்த காரியத்தில் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி விஷயம் ஆயத்தப்படுத்தணும். அரைங்குறையமாக நம்ம வந்து இப்போ செத்து போயிட்டோம் வச்சுக்கிறாரு, எக்கால சத்தம் நமக்கு சரி கேட்காது. விசாசிக்கிறியே நம்மகிட்ட ஆவியை நம்ம நேரத்தில் எக்கால சத்தம் வந்து கேட்கவே கேட்காது. அப்போ எக்கால சத்தம் கேட்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வந்து பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் வந்துட்டாலே மற்ற காரியங்களை சேர்ந்து கொடுப்போம். மெயின் பாயிண்ட் வந்து பரிசுத்தம் தான். பேசும் போது அந்த பரிசுத்தம் அப்படின்னால இருந்ததுன்னா தானே நம்மகிட்ட என்ன செய்யாது இருக்க. அப்போ நம்ம அஸ்தாய்க்கு வேலை இல்லை. அப்போ என்ன செய்யணும், ரொம்ப டக்குன்னு போயிடும். கால சொல்ல நீ வாப்பான்னு சொல்லலாம். கால சத்தம் தொடங்கி இப்போ எல்லாரும் மறுரூபமாகலாம். அப்போ என்ன சொல்கிறாரு, உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபம்னா பரிசுத்தமாகணும். நான் உயிரோடு இருக்கும்போது சாகும்போது பரிசுத்தமாக என்ன செய்ய முடியும், நான் மறுரூபம் ஆகணும். அப்படிதானே
அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக வாழ்க்கை ஓடி முடிக்கணும். அப்படி இல்லாமல் மனுஷன் ரொம்ப